உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலி பாம்பு பண்ணை 3 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்டுள்ள நிலையில் நல்ல பாம்பை கற்பூரம் காட்டி வழிபட்டு பழங்குடியினர் தங்கள் பணியை துவங்கினர். தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் பாம்பு பண்ணைக்கு பழங்குடி இருளர்கள் கிட்டத்தட்ட 350 பேர் வயல்வெளிகள் புதர்களில் தேடி சென்று பாம்புகளை பிடித்து வந்து கொடுப்பர். வருடந்தோறும் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்கள் பாம்புகள் இனப்பெருக்க காலம் என்பதால் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் 3 மாதங்களுக்கு வடநெம்மேலி பாம்பு பண்ணை மூடப்பட்டது. இனப்பெருக்க காலம் முடிவடைந்ததை ஒட்டி பாம்பு பண்ணை மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் கட்டமாக பழங்குடி இருளர்கள் பிடித்து வந்த நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், காட்டு விரியன், சுருட்டை விரியன் உள்ளிட்ட 50 விஷ பாம்புகள் பானைகளில் அடைத்து வைக்கப்பட்டன. பாம்பு பண்ணை திறக்கப்பட்டதும் பார்வையாளர்கள் வருகை தந்தனர். அப்போது தங்கள் வாழ்வாதாரம் காக்கும் பாம்புகளுக்கு நன்றி கூறும் விதமாக படம் எடுத்து ஆடிய நல்ல பாம்புக்கு பாம்புகளை பராமரிக்கும் பணியாளர்களான பழங்குடி இருளர்கள் பயபக்தியுடன் பொட்டு வைத்து கற்பூர ஆராதனை காட்டி பூஜை செய்து வணங்கினர். பிறகு கையடக்க பாதுகாப்பு கருவி உதவியுடன் நல்ல பாம்பினை தூக்கி காட்டி பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்தி தங்கள் பணியை தொடங்கினர். பிறகு பார்வையாளர்கள் முன்பு பாம்புகளில் இருந்து விஷம் எடுக்கப்பட்டது. வராது, சின்ன துளியா தான் இருக்கும். ஆனா பழக்கம் துல்லியமா இது விஷயம் எடுத்துட்டேன்றதுக்கோசம் ஸ்மாலா டேக் பண்றாங்க. ஜாப்ஸ் யாரும் தெரிஞ்சுங்களா சார்? அது சேவ் செய்ய மாட்டீங்க. இதுதான் சார் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் நான் பார்த்துருக்கேன். கோப்ரா ரொம்ப ஷைனியா இருந்தது. நான் ரியல் கோப்ரா பார்த்தேன். அந்த பேபி டைப் சொல்லவே இல்லை, அது சின்னதா இருக்குது. நம்மள கடிச்சதுன்னா அது 2 பல்லு இருக்கும், இல்ல அதெல்லாம் அது தப்பு. சம்டைம்ஸ் பாம்புங்க சண்டை போட்டு உடஞ்சி ஒரு பல்லு கூட இருக்கும். ஸோ ஒரே ஒரு டாட் இருந்ததுன்னா அது ஒரு இன்செக்ட் பைட்டன் மிஸ்கன்சியூம் பண்ணி கூட நிறைய பேருக்கு வந்து ஃபெட்டாலிட்டிக்கு ஆகிடும். அந்த மாதிரி பேசிக் எஜுகேஷன் வந்து ரெப்டைல்ஸ் பற்றியும் பாம்பு பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஸ்கூல்லலாம் கற்றுக்க முடியாத விஷயங்களை வந்து இங்கே லைவாக சொல்லி கொடுத்தாங்க. பாம்புகள் வந்து கடிச்சா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அண்ட் பாம்புகளை பற்றி நிறைய சூப்பர்ஸ்டிஷன்ஸ் பிலீஃப்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போய் ஒரு பாம்பை பற்றி பொதுமக்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் புட்டு வச்சிருந்தாங்க. அந்த இருளர் கம்யூனிட்டிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அண்ட் பப்ளிக்கும் வந்து இதை வந்து பார்க்கணும். பாய்சன் எடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுக்கு முன்னாடி கோப்ரா படம் எடுத்ததெல்லாம் பார்த்தது இல்ல. அது எல்லாம் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது மூமெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.